ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வீக்லி டெஸ்ட் 1க்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதுக்கடுத்து தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பார்க்குறீங்க. ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஏன்னா நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஸோ நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணுறோம், நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது, நம்ம ஏன் அப்டேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கண்டினியூ அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான், சரிங்களா? வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அல்லது இந்த வாரம் அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸை அடுத்த வாரம் அப்டேட் பண்ணுறது அடுத்தடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிட்டம் எக்ஸாம்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸு அண்ட் அதர் ஹாஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம்ஸ் படிக்கிற வரைக்கும் இந்த கொஷின்ஸே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே நம்ம கண்டினியூவாக சேமாக தான் அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே பார்க்குறது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் சொல்லும்போது அப்படியே கட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போயிட்டு தமிழ் மீடியம் ஏன் சொல்லலைன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ம ரெண்டு மீடியத்துக்குமே தான் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான், சரிங்களா? அதனால் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அது எல்லாமே நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இயர் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதே போல் மிட்டம் கொஷின்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கொஞ்சம் ஓரமாக போயிடுறேன். இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க, சரிங்களா? இது வந்து ஃபிசிக்ஸு யூனிட் 1ல் இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு நம்ம 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸில் கொஞ்சம் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், படிங்க, சரிங்களா? யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு இந்த 5 2 மார்க் கொஷின் இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியமே. ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வந்து கேட்பீங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறேங்க. அதுக்கு நம்ம குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து சும்மா சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து அது எடுத்துக்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெத்தடு. ஸோ அதனால் பாருங்கள். இது வந்து 3 மார்க் கொஷின், சரிங்களா? இந்த 6 கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுறேங்க, படித்து வச்சுருங்க. இதில் போல்டு பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள், 3வது கேள்வி, சரிங்களா? 3 and 4 and 5 கொஷின் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், சரிங்களா? இது எல்லாமே பார்த்து வச்சுருங்க. ஸோ ஃபைனலாக இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? மின் இருமுனை ஒன்று தான், அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலம், அதே போல் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலம், அதே போல் மின்னழுத்திற்கான கோவை. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. இது வந்து ஃபிசிக்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 உலோகவியலில் இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே போதும். இந்த எலிங்கம் வரைபடம்லாம் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸு. அதே மாதிரி கனிம கழிவு, கசடு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புவியீர்ப்பு முறை, சுய ஒடுக்கம் இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துருங்க. ஸோ இங்கே டார்க்கில் ரெட்டில் கொடுத்துருக்கிறது 5 மார்க் கொஷின்ஸு. ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 11லே தெரியும், டைரக்ட் 5 மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஞ்சம் என்ன இருக்கும், நிறையா இருக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்து வச்சுங்க. இது வந்து 10 நுரையும் மிதிப்பு முறையெல்லாம் எப்பயுமே கேட்கக்கூடியது படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாஃப்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த கனிமம் தாது வேறுபாடு இதை படிக்க வச்சுட்டு தான் மற்றது படிக்க வைப்பாங்க. தூய்மையாக்கல், வார்னார்கள் முறை, வறுத்தல், காற்றுலா சூழலில் வறுத்தல் இதெல்லாமே. ஸோ இந்த ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக தான் இதை கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம், இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஷின்ஸாக தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்குக்கான கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே கண்டினியூவாக வராததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு புரியல, இது சொல்கிறது புரியல, வந்து டெஸ்ட்டு வந்து சரியாக தெரியல,
ஏன்னா 2 இதுவுமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2ம் ஒரே ஃபாண்ட்டில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ புரியல அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தெரியும். அதே மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும் தெரியும். சரிங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம யூடியூப்லேயே அந்த ஜூமிங் ஆப்ஷன் சரிங்களா நம்ம மொபைல்லே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இதுதான் சொல்லலை. ஸோ அதுக்கும் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து போர்ஷனை சொல்லிவிட்டு எனக்கு வந்து டெஸ்ட்டு கொஷின் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை கொடுத்துட்றேன். அந்த கொஷினை அந்த வாரத்துக்கு வந்து என்ன பண்ணிவிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி இந்த கொஷினை படிச்சிட்டாலே உங்கள் ஸ்கூலில் கிளாஸ் டெஸ்ட் வச்சாலும் சரி இதுலேருந்து தான் வைப்பாங்க. யூனிட் டெஸ்ட் இதுலேருந்து என்னாரும் 1 or 2 மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிவிடும், கவர் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நம்ம கிளாஸ் டெஸ்ட் வச்சா மார்க் கம்மியாகிடுமா, இல்லை ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையே தேவையில்லை. இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் தயக்கம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது அவங்களும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.